சரி, நேற்று இதில் முதலாவது கேள்வி பார்த்துட்டோம், 11வது கேள்வி பார்த்துட்டோம். 11வது கேள்வியில் இருக்கிற ஏ பாட் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பி பாட் பார்க்கணும். பி பாட்டை வாங்கி பார்ப்போம். எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் கணம் சக பிஎக்ஸ் வர்க்கம் சக கியூஎக்ஸ் சக பி என கொள்வோம். இங்கு பி கமா கியூ ஆகியன மெய்யெண் தொடைகள் ஆகும். எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸை 2 வகுக்கப்படும் போது உள்ள மீதி எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸை 1 வகுக்கப்படும் போது உள்ள மீதியிலும் பார்க்க 36 கூடியது. 3p சக q சமன் 29 என காட்டுகின்றது. இப்படி வாய்ச்சா வாசிக்கிறவங்களுக்கும் விளங்காது, அதை கேட்டுட்ருக்கிற வாசிக்க எனக்கும் விளங்காது, அதை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும் விளங்காது. நீங்கள் எப்படி எக்ஸாம் பேப்பரில் இதை வாசிக்கணும், அதை எப்படின்னு சொல்லித்தரேன் கேளுங்க. எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் கணம் சக பிஎக்ஸ் வர்க்கம் சக கியூஎக்ஸ் சமக பி என கொள்வோம். இங்கு பி கமா கியூ ஆகியன மெய்யெண் தொடைகள் ஆகும். எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸை 2 வகுக்கப்படும் போது உள்ள மீதி எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸை 1 வகுக்கப்படும் போது உள்ள மீதியிலும் பார்க்க 36 கூடியது. அப்போ இங்கே என்ன சொல்கிறான், ஏற்கனவே இந்த எஃப்எக்ஸ் தந்திருக்கான், நம்ம பி கேள்வி தானே செய்ய போகிறோம், தந்திருக்கான். இந்த எஃப்எக்ஸை வந்துட்டு நாம் எக்ஸை 1 வகுக்கப்படும் போது உள்ள மீதி எக்ஸை 1 வகுக்கப்படும் போது உள்ள மீதியை 6 எடுப்போம். அதே இது எக்ஸை 1 வகுக்கப்படும் போது உள்ள மீதியிலும் பார்க்க 36 கூடியதாகும். அது யாரு கூட, அதே எஃப்எக்ஸை எக்ஸை 2 வகுக்கக்குள்ள மீதி எத்தனையா 36 கூடியதான். கேள்வி என்ன, 3p சக q சமன் 29 என காட்டுக என்றுதான் கேள்வியாட்டேன். இப்போ நான் கொண்டு லேசான வேலை. எஃப்எக்ஸ் தெரியும் தானே நமக்கு. எஃப்எக்ஸ் என்ன, எக்ஸ் கணம் சக பிஎக்ஸ் வர்க்கம் சக கியூஎக்ஸ் சக பி சமன் எக்ஸை 1 சக ஆர் எடுத்துகிட்டேன் தானே. ரைட், இப்போ என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் சமன் 1 போட்டோம்டா இங்கே 1 சக 2p சக q சக p சமன் ஆர். இப்போ சுருக்குவோம், 2p சக p 3p சக q சக 1 சமன் ஆர். இங்கே அடுத்தால போடுவோம், எக்ஸ் கணம் பிஎக்ஸ் வர்க்கம் சக கியூஎக்ஸ் சக பி சமன் எக்ஸை 2 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 36 சக 6 சக 36. இப்போ இவருக்கு என்ன போடணும், எக்ஸ் சமன் 2 போட்டோம்டா 2 2 சர 2 சர 2 எத்தனை 2 4 4 2 8 சக இங்கே 2 4p இங்கே 2q சக p சமன் 6 ப்ளஸ் 36. இவரையும் சுருக்கம், இவரை சும்மா சமன்பாடு 1 2 வைப்போம். 4p 5p சக 2q சக 8 சமன் 6 சக 36. இவரை சமன்பாடு 2 2 வைப்போம். ரைட், இப்போ சமன்பாடு 1 2 தீர்த்தம்னா இப்போ அவன் இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், 3p சக q சமன் 29 என்று என்ன செய்யணுமா, காட்டணுமா. ரைட், இப்போ நாம் அதை எப்படி காட்டுற உங்களோட என்ன செய்யும் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்களா சுருக்கணத்தில் சின்ன புள்ளையை கொண்டு விட்ருக்கேன். என்ன போல் இங்கே வாங்க, நாம் இங்கே எக்ஸு கொண்டு தானே போட்டிருக்கேன். அப்போ எக்ஸு கொண்டு வந்தால் இது வந்துட்டு என்ன வரும், இங்கே 1 தான் வரும். நான் இங்கே 2 போட்டிருக்கேன், இங்கே சுருக்கல்ல ஃபுல்லாக வரும். அப்போ இங்கே இது என்ன வரும், 2p என்று தான் என்ன செய்யும் வரும். சரிதானே, அதில் பார்த்துக்கொள்ளணும். எக்ஸாம் செய்யக்குள்ளே நீங்களும் என்ன செய்யலாம், டவுட் உங்களுக்கு டென்ஷனில் இதை மாதிரி போல் விடலாம். நான் இந்த கணக்கு செய்யக்குள்ளே என்ன செஞ்சுக்கேன், அதை பார்க்காம அவுட்டுடன் கடைசியில் சுருக்கக்குள்ளே என்ன செய்யும் இதுக்குரிய பிரச்சனை வரும். என்னடா விட சரியாக வரும் இதுலேன்னு. சரி, கணக்கு செய்யும். இப்போ 5pயில் இருந்த 2pயை கழிச்சாச்சுன்னு 3p. சரி, அதை ஏன் எழுவுவோமே.
5p சக 2q சமன் 6 சக 36 சய 8. 5p சக 2q சமன் 6 சக எத்தனை வரும் கழிச்சா 36 கழிச்சா 36 கழிச்சா எத்தனை வரும் கழிச்சவன் எத்தனை வரும் 28 வரும். இப்போ அடுத்த யார் சமன்பாடு 2p சக q வரும் 6 சய 1 வருவார். இப்போ என்ன செய்யும் ரெண்டு பேர்லேருந்தும் கழிப்போம். 5pலேருந்து 2p போனால் 3p 2qலேருந்து 1q போனால் q 6லேருந்து 6 போனால் 0. அது இப்போ போட தேவையில்லை. இப்போ கழிக்கிறதால இங்கே 6 சய 1 இருக்காது. இங்கேயும் இங்கே ஒரு என்ன இருக்காது 6 சய 1 இருக்காது. இப்போ நாம் இந்த மைனஸால் பெருக்கக்குள்ளது என்ன செய்யும் இந்த அடையாளம் ப்ளஸ்ஸாக மாறும். அந்த 28 29. அப்போ கேட்ட கேள்விக்குரிய விட என்ன 29. அவள் கேட்டதும் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு செஞ்சு தான் காட்டணும் வந்து தேவையில்லை. சரிதானே? இதே நீங்கள் இதை எழுதி போட்டு இது ரெண்டையும் போட்டு சுருக்கி நீங்கள் இதையும் இவ்வளத்தே கீழையும் எழுதலாம். இல்லை நீங்கள் இது செஞ்சு இப்படி செய்யணுமென்றாலும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த ஸ்டெப் நேற்று கிளாஸில் மார்க்ஸை போட்டு காட்ட சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கேள்வி முடியக்குள்ளே மொத்தமாக இதுக்குரிய மார்க்ஸ் என்ன வருதுங்கிறத போட்டு காட்டி விடுறேன். அடுத்தது எஃப்எக்ஸின் எக்ஸாக ஒன்றானது எஃப்எக்ஸின் ஒரு காரணி எனவும் தரப்பட்டுள்ளது. p சமன் 6 எனவும் q சமன் 11 எனவும் காட்டி எஃப்எக்ஸை முழுமையாக காரணிப்படுத்துக என்று கேட்டிருக்காங்க. எஃப்எக்ஸை முழுமையாக காரணிப்படுத்தடா முறையில் பியையும் க்யூவையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் எக்ஸாக ஒன்றுங்கிறது வந்துட்டு இதண்ட காரணி என்று தந்திருக்காங்க. காரணி என்ற என்ன மீதி இல்லாமல் வகுபடும். இப்போ நாம் அதால் பிரித்தோம்டா இந்த எக்ஸாக ஒன்றால் பிரித்தோம்டா இவருக்கு எப்படி வருவார் இவருக்கு மீதி வர மாட்டார். சரிதானே? இப்போ நாம் என்ன செய்வோம் அவரால் பிரித்து பார்ப்போம். இந்த எக்ஸுக்கு என்ன போடணும் இங்கே மறை ஒன்றை போட்டோம்னா என்ன மறை ஒன்று சக நேர் பி சக இருக்கும் மறை q சக p சமன் 0. இங்கே p 2p மைனஸ் q சமன் 1 2p சய q சமன் 1. அப்போ இங்கேயும் இருக்கி. அப்போ இவர்கள் என்ன செய்யலாம் இங்கே இருக்கிறாலையும் இந்த இவரை 3 2 வேறு 4 2 எடுப்போம். இப்போ இவரிலிருந்து இவரை கழிச்சு விட்டா 3லேருந்து 4 கழிச்சு விட்டோம்டா 3pலேருந்து 2p போனால் p மட்டும் மிஞ்சுவார். 3p 4p என்ன செய்வோம் கூட்டணுமெண்டா தானே இந்த கியூவும் இல்லாமல் ஆகுவார். ரைட், இந்த கியூவும் கூட்டினா இல்லாமல் ஆயிடுவார். 3p 2p 5p சமனத்தின 29 3 30. இவரையும் எத்தனையால் சுருக்கும் 5ஆல் சுருக்கணுமெண்டா எத்தனை 6 வரும். அவங்க p சமனத்தின 6. அது அந்த p சமன் 6 கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதிடுவீங்க. இல்லாட்டி இந்த சமன்பாட்டில் பிரதிடுங்க. நீங்கள் எங்கேயாவது பிரதிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 தர 6 சய q சமன் 1 6 2 12 சய q சமன் 1. இங்கே 12க்கு முன்னுக்கு என்ன செய்வார் மைனஸ். அப்போ இந்தியாவில் போனால் என்ன செய்வார் கழிப்படுவார். என்ன வரும் q சமன் வந்துட்டு 11 வரும். நீங்கள் டிரெக்டாக அழுகலாம். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இந்த ப்ளஸ் மைனஸ் போடுறதுல பிரச்சனை வருமாங்கிறதுக்கான லீக் காட்டும். இந்தியாலையும் யாருக்கா மைனஸ் இருக்கா வெட்டு நான் q சமனத்தின்னு 11. இப்போ p சமன் 6 கண்டாச்சு q சமன் 11 கண்டாச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்த கணக்கு செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இதிலிருந்து எஃப்எக்ஸ் சமன் 3 ப்ராக்கெட் எக்ஸாக 2 தீர்க்கேன்னு தந்திருக்கான். இப்போ இதில் கடைசி கேள்வி எப்பயும் தரக்குள்ள உங்களுக்கு செய்ய இல்லாத மாதிரி தான் கொஞ்சம் தோணும். அதுக்காண்டி நீங்கள் அதை யோசிக்கிறல்ல. முதலாவது அவர் அப்படியோ பார்த்து எழுதுங்க. முதலாவது என்ன செய்யுங்க அவர் அப்படியோ பார்த்து எழுதுங்க. எழுதி போட்டு எஃப்எக்ஸுக்கு பதிலாக அவன் தந்திருக்கிறத எழுதுங்க. எக்ஸ் கணம் சக பி எக்ஸ் வர்க்கம் பிக்கு எத்தனை 6 எக்ஸ் வர்க்கம் க்யூக்கு எத்தனை தந்திருக்கான் 11 எக்ஸ் சக பிக்கு எத்தனை என்று தந்திருக்கான் திருப்ப 6 என்று தந்திருக்கான். நான் எழுதிட்டேன் 3 எக்ஸாக 2 தந்திருக்கான். அவரை தீக்க சொல்லி தந்திருக்கான்.
ரைட். இங்கே பாருங்கள், எக்ஸ் கணம் இருக்கி, 6x வர்க்கம் இருக்கி, 11x இருக்கி, 6 இருக்கி, 3x + 6 இருக்கி. எக்ஸ் கணத்தை அப்படி எழுதுங்க. சக 6x வர்க்கத்தையும் அப்படி எழுதுங்க. 11x - 3x + 6 - 6 இவரையும் பேத்துடும். எக்ஸ் கணம் 6x வர்க்கம் -2x என்று என்ன செய்யும்? இவர் வருவார். இவர் வந்தால் இப்போ இவரை என்ன செய்யணும்? நாம் தீர்த்து விட கொடுக்கணும். இது எப்படி செய்கிற? அடுத்தது இப்போ இவ்வளோ செஞ்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யும்? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 11xல் இருந்த 3x போகிறது இங்கே 13 போட்டு வச்சுக்கேன். ரைட். அதில் சுருக்கக்குள்ளே என்ன வரும்? சிக்கல் வரும். இப்படித்தான் கவன இனப்பில் பார்த்தீங்களா? இந்த கணக்கு செய்யக்குள்ளே நான் எனக்கு 2 கவன இனப்போட வந்திருக்கு. இது உங்களுக்கும் எக்ஸாம் செய்யக்குள்ளே என்ன செய்யும்? வரும். எல்லாருக்கும் வாரதான எக்ஸாம் டென்ஷனில். அப்போ இது 8x என்று வரும். சாமன் கொஞ்சம். இப்போ அடுத்த இவர்கள் என்ன செய்யலாம்? தீர்த்து தானே கொடுக்கணும். அப்போ நம்ம எக்ஸுக்குரிய விடையை கண்டுபிடிப்போம். எக்ஸரை வெளியால் எடுப்போம். ஒரு எக்ஸரை வெளியால் எடுத்தால் எக்ஸ் வர்க்கம் 6x ஆக 8 சமன் 0. எக்ஸரை திரும்ப வெளியால் வச்சு இவளை காரணிப்படுத்தலாம் தானே. எக்ஸ் ஆக 4, எக்ஸ் ஆக 2 சமன் 0. 0 போட்டோம்டா, 0 போட்டோம்டா. ரைட். அடுத்து என்ன செஞ்சிடும்? எக்ஸுக்கு என்னென்ன விடை தீர்வுகள் வருதுன்னு பார்ப்போம். 0, எக்ஸுக்கு -4, எக்ஸுக்கு -2. இவ்வளோவும் என்ன வர தீர்த்து கொடுத்தாச்சு. நம்ம இன்னொரு இதை விட்டு போட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக காரணிப்படுத்துகேன்னு இருக்குது. இதுக்கு முதல் செஞ்ச கணக்கில் முழுமையாக காரணிப்படுத்துகேன்னு இருக்கு. முழுமையாக காரணிப்படுத்துகேண்டா இந்த சமன்பாட்டை இங்கே பாருங்கள். இது இதை விட சம்மந்தப்பட்ட நம்ம இங்கே செஞ்ச கணக்குக்குரிய மிச்சம். சரி, நான் அதை வாசிக்காமல் விட்டுட்டேன். வாய்ச்சதான் செய்யாமல் விட்டுட்டேன். எக்ஸ் கணம் சக 6x வர்க்கம் சக 11x சக 6. இப்போ மீதி இல்லாமல் பிரிக்கிறாள் யாராங்க? எக்ஸ் ஆக 1 பிரிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே இவர் யார்? 3ஆம் அடுக்கு. யாரால் பிரிச்சிருக்கோம்? முதலாம் அடுக்கால் பிரிச்சிருக்கோம். அப்போ இங்கே அடுத்தால் யார்? ரைட். இது உங்களுக்கு தெரியும். ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி. அடுக்கரை குறைச்சி எழுதுறது வெளியிட்டோமா? ரைட். உங்களுக்கு அடுத்தது தெரியும். எக்ஸ் கணம் எழுதினோம்டா. அடுத்தது எக்ஸ் கணத்தின் குணகம் யார்? 1 சமன் ஏஎக்ஸ் கணம் ஏ. அடுத்தால் இருக்காரா? இல்லை. ரைட். அப்போ அவரை போட்டாச்சு. அப்போ ஏக்கு 1. அடுத்தது யார்? எக்ஸ் வர்க்கம். அவரோட குணகம் யார்? 6. ஏ பிஎக்ஸ் வர்க்கம் சக பி. ஏக்கு போட்டோம்டா 6ல் இருந்து 1 கழிச்சோம்டா 5. பிக்கு வந்துட்டு 5, ஏக்கு வந்துட்டு 1. எக்ஸ் 11 அவரை போட்டோம்டா. இப்போ எக்ஸுக்கு பார்ப்போம். பி வருவார் சக சி வருவார். பி வருவார். அடுத்தது சி எக்ஸ் வருவார். இங்கே இருக்கிற 5 இதில் போய் கழிவடமாண்டா எத்தனை வரும்? 7, 3, 10, 6 வருவார். சிக்கு 6 வருவா, 6 வருவா. அங்கே வைக்கிற காணணுமா? காண தேவையில்லை. இந்த ரைட். முழுமையாக காணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக 1, எக்ஸ் வர்க்கம் பிக்கு 5x சிக்கு 6. ரைட். போட்டுட்டோம்டா. விவரம் என்ன செய்யலாம்? இது ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸ் ஆக 2, எக்ஸ் ஆக 3. விஷயம் முடிஞ்சு. அவரும் காரணி படுத்தியாச்சு. அங்கேயும் அந்த கேள்வியும் எஃப்எக்ஸ் சமன் 3 பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆக 2 தீர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அருகி 3 பீஸாக கியூ சமன் 29 என காட்டுக. 3 பீஸாக 29, 3 பீஸாக கியூ சமன் 29 என்றும் காட்டியாச்சு. அடுத்த கேள்வி, இங்கே இருக்கிற தரவு தான் எக்ஸாக 1 எஃப்எக்ஸ்னு ஒரு காரணி என தரப்பட்டுள்ளது. காரணி என்ன? அவருக்கு மீதி வராமல் பிரிபடுவார். அதாவது அவருக்கு அங்கே மீதி வந்துட்டு என்ன இல்லை, மீதி வந்து 0 அங்கே. அப்போ அவரை பிரிக்க போல நம்ம பியையும் கியூவையும் அந்த கேள்வி என்ன பி சமன் 6 கியூ சமன் 11 காட்டணும். அவரையும் என்ன செஞ்சாச்சு? காட்டியாச்சு. அடுத்தது வர முழுமையாக காரணிப்படுத்தணும். முழுமையாக காரணிப்படுத்தியாச்சு. ஒரு முதலாம் அடுக்கால பிரி வர்றாருண்டா
அவர் என்ன வருவார், 2ஆம் அடுக்கில் தொடங்கி வருவார். அவரையும் காட்டிட்டோம். அவரை முழுமையாக காரணிப்படுத்திட்டோம். அடுத்தது fx7 3x2 தீர்க்கணும். அவரை என்ன செஞ்சிட்டோம், தீர்த்து காட்டிட்டோம். அதுக்கு முதல் செஞ்ச கணக்கு அது இதுக்கு முதல் போன வீடியோவில் இருக்கி. அடுத்த கிளாஸ் அதுக்கு அடுத்த கணக்கு செய்வோம். ரைட்.